நிறைய பேய் படத்தில் ஒரு காமனான லைன் இருக்குது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. தி அமிட்டிவில், தி எக்ஸார்சிஸ்ட், இப்படி பல படங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ண சீரீஸ்னால் தி கான்ஜரிங் யூனிவர்ஸ். இந்த சீரீஸில் 10க்கு மேலே படங்க இருக்குது, பில்லியன்ஸில் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது, இது உண்மையா இல்லை படத்துக்காக எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அனபெல்லோட ரியல் ஸ்டோரி பார்ப்போம். வெல்கம் டு கவி தி அன்சால்வ்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கணும், அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போடுவோம், நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தி மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோவாக இருந்தால் அது இதுவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் வந்து எல்லாருமே அனபெல்லோட ஸ்டோரியை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காக தான் இது. அனபெல் கதைக்கு வந்து ஒரு வெர்ஷன் கிடையாது, 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வெர்ஷன் வந்து சினிமாவில் இருக்கிறது, மூவிஸில் காமிச்சது. செகண்ட் வந்து ஒரு பழைய புக்கில் இருக்குது, அந்த புக்கோட பேர் வந்து டீமனாலஜிஸ்ட். ஆனால் இந்த புக்கில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினாலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இதுதான் நிஜம்னு எழுதியிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் வந்து வாரன்ஸ் யாருன்னா இந்த அனபெல், கான்ஜரிங் இது எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் வாரன்ஸ் கப்பல். அவங்க கிட்ட இருந்த டேப்ஸ், இன்டர்வியூ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்கேன்னு சொல்கிறார். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவர் புக்கில் இருக்கிற கதையும் மூவிஸில் காமிக்கிற கதையும் சுத்தமாக மேட்ச் ஆகாது. ஏன் இவர் புக்கில் இருக்கிற கதையும் வாரன்ஸ் கொடுக்குற இன்டர்வியூவில் இருக்கிறதும் அதுவும் ரெண்டுமே மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சினிமா கதையோ இல்லைனா புக்கில் இருக்கிற கதையோ கிடையாது, நடந்த உண்மையான கதை. நம்ம உண்மையான கதையை தெரிஞ்சுக்கணும்னா அப்போ கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். எட் அண்ட் லொரைன் வாரன்ஸ் இந்த எல்லா கதையிலையும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க 2 பேருமே 1920s பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு 20 வயசு இருக்கும் போது இந்த சூப்பர் நேச்சுரல் அமானுஷ்யமான விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அதுவும் சடனாலாம் இல்லை, சின்ன வயசுல இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ராத்திரி அவர் ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கிளாசட் டோர் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகுது. அவர் உத்து பார்க்கும்போது உள்ள ஒரு லைட் பூச்சி பறந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. சடனாக அது ஒரு மனுஷன் ஷேப்பில் சேஞ்ச் ஆகுது. அன்னைக்கு தான் அவர் இருக்கிற வீட்டோட ஓனர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட உருவத்துக்கு மாறுது. அது ரொம்ப சில செகண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் லொரைன் கிட்ட வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு 12 வயசு இருக்கும் போது ஸ்கூலில் செடி நட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குறதோ செடி கிடையாது, ஃபுல்லாக வளர்ந்த ஒரு மரம். ஆனால் உண்மையில் அது இன்னும் மரமே ஆகலை, அது இன்னும் செடியாக தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியாமே அவங்க ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒரு நன் வந்து இவங்க கிட்ட வந்து என்ன பார்க்குறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு லொரைனும் நான் மரத்தை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஃப்யூச்சரை பார்க்குறியான்னு கேட்டால் ஊன்னு சொல்லியிருக்காங்க. பயந்து போன நன் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ப்ரேயர்ஸ்ன்னு பண்ண வச்சுருக்காங்க. அந்த மூமெண்ட்லேருந்து அவங்க யார்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துருக்காங்க. 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. மேரேஜும் ஆகுது, ஒரு நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பேய் புகுந்த வீட்டுக்கு மேலே போகுது. ஆக்சுவலி இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பேய் பிடிக்கிறது கிடையாது, பெயிண்டிங். பேய் புகுந்த வீட்டுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போய் அந்த வீட்டை ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஸ்கெட்ச் பண்ணும் போதே அந்த வீட்டோட ஓனர்கிட்ட என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு ஸ்டோரியை தெரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த பெயிண்ட்டை லேட்டராக சேல் பண்ணிடுவாங்க. மெதுவாக இவங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போகுது. 1960s வரைக்கும் இவங்க 2 பேருமே பல அமானுஷ்ய கேசஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஒரு ப்ரீஸ்ட் கிட்ட இருந்து கால் வருது. எங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்கு, பேய் பிரச்சனைன்னு நினைக்கிறோம், நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கால் தான் அனபெல் கதையோட ஆரம்பம். அந்த ப்ரீஸ்ட் கொடுத்த நம்பரை வாங்கிக்கிட்டு எட்டும் லொரைனும் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு சிம்பிளான அப்பார்ட்மெண்ட் தான், வெளியேந்து பார்க்க ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக அவங்க 2 பேருக்குமே ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகுது. கதவை தட்டுறாங்க, உள்ளேருந்து பல லாக்ஸ் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்குது. அதுவே அவங்களுக்கு ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு பொண்ணு மூஞ்சி ஃபுல்லாக பயத்தோடு நின்றுட்டு இருக்கா. அவளோட பேர் வந்து டைட்ரி. அவள் ஒரு நர்ஸாக இருக்கா. அவளோட ரூம்மேட் வந்து லோரா, அவளும் ஒரு நர்ஸாக இருக்கா. கூட கால்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். எல்லாருமே கிச்சனில் போய் உட்காடுறாங்க. எட் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்க. டைட்ரி வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். 2 கதை இருக்குது, ஒன்று கால் பற்றி, இன்னொன்று அனபெல் பற்றி. ஆனால் 2 கதையும் சேமாக இருக்கும். எட் இது கேட்டோன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அனபெல் யாருமே இல்லையே, அனபெல் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லோரா ஹால் லிவிங் ரூமை காமிச்சு அதுவும் அங்கே இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறான். லொரைன் பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லையே, அங்கே சோஃபா மேலே ஒரு பொம்மை இருக்குது, அதையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுதான் அனபெல், அது மூவ் ஆகும் அப்படின்னு ரொம்ப காமாக லோரா சொல்கிறான். அது சொன்ன உடனே அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. எட் அந்த பொம்மை கிட்ட போய் நிற்கிறார். அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அது ஒரு நார்மல் பொம்மை தான், வெளியேருந்து பார்க்க எந்த பயங்கரமாக பயம்படுத்துகிற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கிட்ட நிற்கும் போது ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. அவர் அதை தொடாமல் திரும்பி வந்து கிச்சனில் உட்கார்றாரு.
அதுக்கப்புறம் அவரோட கேள்விகளை ஆரம்பிக்கிறார். இந்த பொம்மை எங்கேருந்து வந்துச்சு, இந்த அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி எல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு கேட்குறாரு. அதுக்கு லோரா அம்மா கிஃப்ட் கொடுத்தாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. டைட்ரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். வீட்டில இருந்து வெளியே போய் திரும்பி வரும்போது அந்த பொம்மை வச்ச இடத்துல இருக்காது, வேற ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா கை கால் வேற ஒரு பொசிஷனில் இருக்கும். ஆரம்பத்தில் யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பொம்மையோட கை காலை க்ராஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் நைட் திரும்பி வந்து பார்க்கும்போது அது எல்லாமே ஓப்பன் ஆயிருந்துச்சு, வேற ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இது எல்லாமே அதிகமாகுது, ரூம் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஒரு நாள் இவங்க டோர் முன்னாடி அந்த பொம்மை முட்டி போட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்க அதை முட்டி போட்டு உட்கார ட்ரை பண்ணும்போது அது முடியல, அது கீழே விழுந்துருது. இது எதுவுமே நார்மலாக தெரியல. ஆனால் இங்கே தான் ஒரு உண்மையான ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த பொம்மையோட கை ஜஸ்ட் எல்லா இடத்துலையுமே ரத்த கரியாக இருந்திருக்கு. இந்த நிமிஷம் தான் அவங்களுக்கு உண்மையான பயம் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, நோட்ஸ். சில நாள் கழிச்சு அவங்களுக்கு சின்ன பேப்பரில் பென்சிலில் எழுதின மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங்கில். என்ன விஷயம்னா அந்த வீட்டில் பென்சிலும் கிடையாது, பேப்பரும் கிடையாது, ஆனால் நோட்ஸ் வருது. இது எல்லாத்தையும் கேட்ட எட் வந்து உங்களை யாராவது ப்ராங்க் பண்ணியிருப்பாங்களோன்னு கேட்குறாரு. அதுக்கு டைட்ரி ஸ்டார்டிங்கில் நாங்களும் அப்படி தான் நினச்சோம், அதனால கதவுல விண்டோஸில் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்தோம். ஆனால் யாருமே உள்ளே வந்த மாதிரி இல்லை, ஆனால் அந்த பொம்மை மட்டும் மூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ண அந்த அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவி ஆகுது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே பயத்தை விட கன்ஃபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் நடந்தது வந்து இது எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. நான் வீட்டில் தனியாக இருக்கேன், இந்த கதையை சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, உங்களுக்காக ஒரு நாள் ராத்திரி அவங்க திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொம்மை பெட்டு மேலே ஃபுல்லாக ரத்த கரையோடு இருந்திருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இது எதுவுமே ப்ராங்கோ இல்லை யாரோ விளையாட்டுக்கு பண்ணுற விஷயம் கிடையாது, இது சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னு. ஆனால் அவங்க எடுத்த ஹெல்ப்பு தான் சிச்சுவேஷனை ரொம்ப மோசமாக மாற்றிடுச்சு. அவங்க ஒரு மீடியமாக கூப்பிட்றாங்க. மீடியம்னா பேய்கிட்ட பேசுகிற ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. வந்து கம்யூனிகேட் பண்ண அந்த மீடியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொம்மை கிட்ட இருக்கிறது வந்து ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா. அதோட பேர் வந்து அனபெல் ஹிகின்ஸ். அவளுக்கு வந்து 7 வயசு தான் ஆகுது. இதுக்கு முன்னே வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தான், இப்போ எல்லாருமே போயிட்டாங்கன்னு இவ தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட டைட்ரியும் லோராவும் பயப்படல, அவங்க ரொம்ப பாவம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவள் ரொம்ப லோன்லியாக இருக்க, உங்ககிட்ட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு அந்த மீடியம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு, இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை உங்கள் கூட இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களான்னு. அவங்க 2 பேருமே யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு தப்பாக அப்போ புரியவே இல்லை. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு தனியாக இருக்கா, நம்ம கூட இருக்க ஆசைப்படுறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் இவங்க சொன்ன இந்த சரி தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். அன்னைக்குலேருந்து சிச்சுவேஷன் ஸ்லோவாலாம் இல்லை, ரொம்ப பயங்கரமாக மாறுது. காலுக்கு வந்து இந்த பொம்மையை சுத்தமாக பிடிக்கல, இது எதுவுமே சரியா இல்லை, இதை தூக்கி வெளியே போடணும்னு சொல்கிறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வருது. அவன் சொல்கிறபடி பார்த்தா அது கனவு கிடையாது, அது உண்மை. அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கண்ணு மெதுவாக ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ரூமில் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஏதோ தப்பாக இருக்கிறன்ற மாதிரி தோணுது. அவன் கீழே பார்க்கும் போது அனபெல் பொம்மை வந்து மெதுவாக இவன் மேலே வர்றது தெரியுது. இவன் கால் கிட்டேருந்து அப்படியே மெதுவாக மேலே வருது, அவனோட செஸ்ட் மேலே வந்து நிற்குது. அதுக்கப்புறம் அதோட 2 கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ட்ரை பண்ணுது. அந்த நிமிஷம் அவனால் சுத்தமாக மூச்சு விட முடியல, அவனால் மூச்சு விட முடியாமல் திணறான். அவன்கிட்ட இருந்த ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அந்த பொம்மையை தள்ளி விட ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பொம்மை கொஞ்சம் கூட நகரல. லிட்ரலி அவன் சாக போகிறான்னு யோசிக்கும் போது இது எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகுது. இமீடியட்டாக அவன் எழுந்து உட்காந்துட்டு இது உண்மையா இல்லை கனவான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கான். கால் வந்து இதை விட மோசமான ஒரு அட்டாக் இருக்குன்னு சொல்கிறான். ஒரு நாள் காலும் லோராவும் தனியாக வீட்டில் இருந்தாங்க. அப்போ டைரி ரூம்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. கால் மெதுவாக நடந்து போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி லைட் ஆன் பண்ணுறான். ஆனால் ரூமில் யாருமே இல்லை. ஆனால் கார்னரில் அனபெல் பொம்மை இருந்துச்சு. சரின்னு மெதுவாக ரூமுக்குள்ளே போய் பார்க்குறான். அப்போ தான் அவன் பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. சடனாக அவன் திரும்பி பார்க்குறான், பின்னாடி யாருமே இல்லை. அடுத்த செகண்ட் அவன் கத்த ஆரம்பிக்கிறான். லோரா டக்குன்னு ஓடி வந்து பார்க்குறான். கால் வந்து அவனோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு கீழே குனிச்சிட்டு இருக்கான். அவனோட ஷர்ட் ஃபுல்லாக ரத்தம். அவனோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே மார்க்ஸ் இருந்துச்சு, மொத்தமாக 7 லைன். சிலது ஹாரிசான்டலாக, சிலது வெர்டிக்கலாக. ஆனால் இதில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, 2 நாளில் அந்த மார்க் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க சீரியஸாக ஹெல்ப் வேணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை யார்கிட்டையுமே போய் சொல்ல முடியாது, டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியாது, யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால தான் இவங்க ஒரு ப்ரீஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவர் இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, நான் ஏதாவது இன்னும் ஹையர் ப்ரீஸ்ட்டும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அது அப்படியே இந்த கேஸ் வந்து எட் அண்ட் லோரைன் கிட்ட வருது. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் எட்டு மெதுவாக சொல்கிறார், நீங்கள் நினச்ச மாதிரி இது ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா கிடையாது. அது சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ என்ன இது மனுஷனோட ஆத்மா கிடையாது, இது ரொம்ப பயங்கரமான பேய்.
டெமானிக். ஏன்னா ஒரு நார்மலான ஆத்மாக்கு இவ்வளோ பவர் இருக்காது. பொருளை மூவ் பண்ணுறது, ரத்தம் வர வைக்கிறது, இதெல்லாம் பண்ண முடியாது. அது உங்கள் நம்பிக்கை கெயின் பண்ணுறதுக்காக உங்களை ட்ரிக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். நீங்கள் பண்ண ரொம்ப பெரிய தப்பு வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது. அந்த மீடியம் மூலமாக வந்த எல்லா ஸ்டோரியுமே போய் உங்கள் சிம்பத்தியை யூஸ் பண்ணி ஸ்லோவாக உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போ சரின்னு சொன்னீங்களோ அப்போ அது உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. எட்டு ஃபைனலாக ஒன்று சொல்கிறார். நீங்கள் இந்த இடத்த விட்டு தூரமாக எங்கேயாவது தப்பிச்சு போனாலுமே அது உங்களை விடாது, உங்ககிட்ட அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ தான் டோர் பெல் ரிங் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது. டோர் பெல் சத்தத்தை கேட்ட உடனே அந்த ரூமில் இருந்தவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டைட்ரி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே ஒரு ப்ரீஸ்ட் வராங்க. அவரோட ஃபேஸில் பயமும் கன்ஃபியூஷனும் தெரியுது. ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிறார். எட் அவர்கிட்ட போயிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது ஒரு மனுஷனோட ஆத்மா கிடையாது, இது அதை விட மோசமான ஒரு பேய். இதை ஸ்டாப் பண்ண ரிலீஜியஸ் பிளெஸிங்னால தான் முடியும்னு சொல்கிறார். ஸோ ப்ரீஸ்ட் அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு ரூமுக்கும் போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். இது ஃபுல்லாக பேய் ஓட்டுற சடங்கு கிடையாது, பட் அந்த ரூமில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்ஸில் இருந்த அந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபீல் வந்து கம்மி ஆகிறது லொரைன் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மெதுவாக லொரைன் சொல்கிறாங்க, இப்போ சேஃபாக இருக்குது, இந்த இடத்த விட்டு அந்த ஆத்மா போயிடுச்சுன்னு. டைட்ரி வந்து அப்போ ஒரு விஷயம் கேட்குறான். இந்த பொம்மை இங்கே இருந்தால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்களான்னு. வாரன்ஸ் 2 பேருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அனபல் பொம்மையை எடுத்துகிட்டு போய் அவங்க கார் பின்னாடி சீட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. கார் ஓட்டிகிட்டே இருக்கும் போது அவங்களோட கார் கண்ட்ரோல் வந்து மொத்தமாக போகுது. ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது, பிரேக் பிடிக்கல, இன்ஜினுமே தடுக்குது. அப்போ லொரைனுக்கு புரியுது அந்த பொம்மைக்கிட்ட என்ன இருந்துச்சோ அது இப்போ நம்மளை தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு. இம்மீடியட்டாக ஹெட் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோலி வாட்டர் எடுத்து அந்த பொம்மை மேலே தெளிக்கிறார். அதை பண்ணும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் திருப்பி வருது. எல்லாமே நார்மலாக இருக்குது. எப்படியோ சேஃபாக அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த கதை முடிஞ்சதுனால சொல்ல முடியாது. சில நாள் கழிச்சு அனபல் பொம்மை வந்து வாரன்ஸ் வீட்டில் இருக்கும் போதே அமானுஷ்யமான இன்சிடென்ட் ஆரம்பிக்குது. சில நாள் கழிச்சு அனபல் டால் வந்து வாரன்ஸ் வீட்டில் இருக்கும் போதே வச்ச இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருக்குது. வீட்டில் ஏதோ ஒரு கருப்பான உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த பொம்மை சில நேரத்தில் காற்றுல மிதங்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரீஸ்ட் வந்து வாரன்ஸ் வீட்டில் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாரன்ஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த பொம்மையை வெளியே வச்சா சேஃபே கிடையாது, அதனால ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கேஸை ரெடி பண்ணி அந்த பொம்மையை அந்த கிளாஸ்க்குள்ளே வைக்கிறாங்க. அனபல் பொம்மையை வச்சு அந்த கிளாஸ் கேஸை ஃபுல்லாக பிளஸ் பண்ணி லாக் பண்ணி டு நாட் டச்னு வார்னிங் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொம்மையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக அந்த பொம்மை மிஸ் ஆகிருக்குன்ற ஒரு கான்ட்ரவர்சி வரத்தை பார்த்தேன். பட் ஆக்சுவலி அது சும்மா, அது யாரும் நம்பாதீங்க, அந்த பொம்மை அதே இடத்துல தான் இருக்குது. சும்மா வைரல் ஆகணுன்றதுனால அப்படி ஒரு ரூமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நான் 1 மணி நேரம் வீடியோ எடுப்பேன், எனக்கு ஓகே தான். பட் அது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி இதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கதையில் வந்த எல்லாமே உண்மையானு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேர்ஷன் சொல்லியிருக்காங்க. உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூவிஸில் வேறு மாதிரி இருக்குது, புக்ஸில் வேறு மாதிரி இருக்குது, இன்டர்வியூஸில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் உண்மை, அனபல் பொம்மை இன்னுமே இருக்குது. ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் கிடையாது. நார்மலாக க்யூட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் அனபலோட உண்மையான கதை. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நீங்கள் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஹாரர், மிஸ்டீரியஸ், க்ரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நான் திகிரியமாக முடித்ததுக்கு ஒரே காரணம், வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் ஒருத்தர் இருக்கார். அங்கே பார், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இவர் பேர் தான் விஸ்கி. வெல்கம் டு கவிதையான்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.